மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அடுத்த ஞானிப்பாளையம் கிராமத்தில் ஆட்டுப்பட்டிக்குள் நள்ளிரவில் தெருநாய்கள் நடத்திய வெறித்தனமான தாக்குதலில் 16 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்தான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், நிகழ்வின் சம்பவங்களின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். ஈரோடு மாவட்டம் வெள்ளூர் ஞானிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவர் தனது வாழ்வாதாரத்துக்காக 40க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை மேய்ச்சல் முடித்துக் கொண்டு திரும்பிய ஆடுகளை வழக்கம் போல் தனது தோட்டத்தில் உள்ள ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். நள்ளிரவு நேரத்தில் அப்பகுதியில் சுற்றித் திறந்த 10க்கும் மேற்பட்ட பெருநாய்கள் கூட்டமாக சேர்ந்து ஆட்டுப்பட்டியின் ஏரியை குறித்து உள்ளே புகுந்தன. தப்பிக்க வழியில்லாமல் பட்டிக்குள் சிக்கிக் கொண்ட ஆடுகளை நாய்கள் ஓட விரட்டி கழுத்து மற்றும் வயிற்றுப் பகுதிகளில் கொடூரமாக கடித்தன. இந்த நிலையில் இன்று காலை ஆடுகளுக்கு தீவிர வைப்பதற்காக பழனிசாமி பட்டிக்கு சென்ற போது அங்கு கண்ட காட்சி அவரை நிலைகுலைய வைத்தது. மேலும் நாய்களை கடித்ததில் 16 ஆடுகள் உடல் சிதறி ரத்த வெள்ளத்தின் சம்பவங்களில் உயிரிழந்தது. மேலும் 15க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் துடிதுடித்துக் கொண்டன. இதை கண்டு அதிர்ச்சியடைந்து பழனிசாமி கதறி எழுதி அக்கம் பக்கத்தினரை கதறி எழுதிய காட்சியில் கண்ணீரில் ஆழ்த்தியது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் ஒரே இரவில் பலியானதால் அந்த விவசாயியின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது. அதிகாரிகள் விசாரணை தகவல் இருந்து வெள்ளோடு காவல் நிலைய போலீசார், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கால்நடை மருத்துவக் குழு சம்பவத்துக்கு வருகின்றன. காயமடைந்த ஆடுகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த ஆடுகளை பிரேத பரிசோதனை செய்த பின்னரே இழப்பீடு குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விவசாயிகளின் கொந்தளிப்பு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. பெருநாயின் தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் இது குறித்து பலமுறை புகார் அளித்து உள்ளூர் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வாழ்வாதாரத்தை இழந்து விவசாயி பழனிசாமிக்கு அரசு உடனடியாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், ஊருக்குள் அச்சுறுத்தலாக இருக்கும் பெருநாய்களை பிடித்து வனப்பகுதியிலோ அல்லது வேறு பகுதியிலோ இடங்களில் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஆடு வச்சு ஒரு 40 ஆடு வச்சு வளர்த்துட்டு இருக்கிறேங்க. 40 ஆட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த நேற்று நைட்டுங்க 8/2/2026ங்க நேற்று நைட்டு வெறி நாய் போந்துங்க 20 ஆட்டை கடிச்சு கொண்டு ஓட்டுதுங்க. 20 ஆட்டையும் கடிச்சு அப்படியே இருக்குதுங்க துடுக்குன்னு. எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதானுங்க. இந்த ஏரியாவில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 அல்லது 15 உருப்படியை ஓர பட்டியாக புது கடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க. இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேங்க.